ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் பட்டினத்தார் பாடல்களை தான் பார்க்க போகின்றோம். பட்டினத்தார் பாடல்கள் நிலையாமையின் உச்சம். பாடல்களின் ஆற்றொழுக்கான நடை ஒரு முறை தரம் படித்தாலே மனதில் ஒட்டி கொள்ளும் அதன் எளிமை. வாழ்க்கை எவ்வளவுதானா, இதற்குதானா இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இத்தனை அடிதடி, சண்டை சச்சரவு என்று நம் ஆணவத்தின் தலையில் குட்டுவதை போல பட்டினத்தார் நிறைய பாடல்களை பாடியுள்ளார். அதில் நான் இன்னும் எத்தனை முறைதான் பிறப்பேனோ, இனி அந்த பிறவா நிலையே வேண்டாம் என்று அவர் பாடிய பாடலை தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். பாடலை பார்க்கலாம். மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமற்கால். இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். பல பிறவிகளாக என்னை பெற்று பெற்று எடுத்த தாயார்களும் உடல் சலித்து விட்டார்கள். என் வினைப்பயனால் உண்மை நிலையை அடைய முடியாமல் எல்லா பிறவிகளிலும் உண்மையை தெரியாமல் தேடி தேடி கால் சலித்து விட்டேன். வேதத்திற்கு அதிபதியான பிரம்மனும் என் தலையெழுத்தை, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவற்றை எழுத்துக்களால் என்னுடைய தலையெழுத்தை எழுதி எழுதி கை சலித்து விட்டானே. நாதனே இருப்பையூர் என்ற ஊரில் வாழ்ந்ததும் வாழ்கின்றதும் வாழப்போவதும் எப்பொழுதும் வாழ்கின்ற சிவனே, மீண்டும் ஒரு அன்னை கருப்பையிலே உருவாகாமல் என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த பிறவியிலேயே நான் தன்னிலையை அடைய வேண்டும் அப்பா என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் இந்த பாடலை பார்க்கலாம். மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமற்கால். மீண்டும் இன்னொரு பாடலில் சந்திக்கலாம். ஓம் நமச்சிவாய.